ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை தரும். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. மறைவிடமான 12ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம 3, 6, 8, 12 இதெல்லாம் மறைவிடங்கள் அப்படின்னு பேசிட்டு வந்தால் கூட 3 லைட்டாக எடுத்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6, 8 தான் ரொம்ப கொஞ்சம் கடுமையான மறைவிடங்கள் அப்படின்னு பார்க்குறோம். 12ஆம் இடத்தை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தை முழுமையான மறைவிடமாக எடுக்க முடியாது. அது 12ஆம் இடம் மறைவிடமாக இருந்தால் கூட பெரிய அளவுக்கு எதிர்மறையான பலன்களை கொடுக்காது. ஏன்னா அது அயன சயன சுகஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த இடத்தை பொறுத்தவரை பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது, சுபக்கிரகங்கள் இருப்பது நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது பாவக்கிரகங்கள்லேயே ராகு மட்டும் இருந்தால் அதோடைய பலன் வேறு, கேது இருந்தால் அது வேறு மாதிரியான பலன். இதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சுபக்கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா 12ஆம் இடத்துல ஒரு சுபக்கிரகம் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுபக்கிரகம் இருந்தால் தான் நிறைவான உறக்கம், நிறைவான அந்த ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பிடித்த உணவுகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு அந்த 12ஆம் இடத்துல சுபக்கிரகம் இருந்தால் தான் லைஃப்பை ஓரளவு முழுமையாக சுகபோகமாக அனுபவிக்கலைன்னா கூட ஓரளவு சுகபோகமாக அனுபவிக்கிறதுக்கு அந்த 12ஆம் இடம் ஓரளவு கை கொடுக்கும். அதனால் கூடுமான வரை 12ஆம் இடத்துல ஒரு சுபக்கிரகம் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது பொதுவாக சொல்லுவாங்க. லக்னத்தை பொறுத்து அது ஒரு சில விஷயங்களில் மாறுபட்டால் கூட பொதுவாக பார்க்கும்போது 12ஆம் இடத்துல ஒரு சுபக்கிரகம் இருக்கிறது நல்லது தான். இருந்தாலும் இந்த சுபக்கிரகங்களோட வரிசையில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 12ஆம் இடத்துல சுபக்கிரகமான சந்திரன் இருந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி. 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா அது ஒரு நீர் கிரகம் தானே. சில பேருக்கு பார்த்திங்கன்னா படுக்கிற இடம் ஒரு மாதிரி சில்லுன்னு இருந்தால் நிறைவாக தூங்கிடுவாங்க இல்லையா. அதே வேர்த்து விறுவிறுத்து கொட்டும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சரியான தூக்கம் வராது. 12ஆம் இடத்துல ஒரு சுபக்கிரகம் இருக்கும்போது பொதுவாக நல்லது தானே. ஆனால் சந்திரனை பொறுத்தவரை 6, 8, 12 மறைவது அவ்வளோ பெரிய நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிறது மேலோட்டமான ஒரு பலன். அதே சமயம் 12ஆம் இடத்துல சுபக்கிரகமான சந்திரன் இருந்தால் 12ஆம் இடம் தொடர்பான சில சுப விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்தது 6, 8, 12 இது போல் இடங்களில் சந்திரன் இருந்தாலே அது ஒரு நல்ல பலனை கொடுக்காது. ஏன்னா மனோகாரகன் மறைவிடங்களில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஜென்ரலாக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் தான் பெண் சம்பந்தப்பட்ட உறவுகள்லேருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த உதவிகள்லாம் பெரிய அளவுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன மாதிரி உதவிகள்னால் இப்போ தாய் வழியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆதரவு, அதே மாதிரி திருமணமானவர்களாக இருந்தாங்கன்னா மாமியார் வழியிலேருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள், வசதி வாய்ப்புகள், ஆதரவுகள் பெரிய அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கிரியேட்டிவிட்டியை அதிகமாக குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா சந்திரன். அதனால் சிந்தனை திறனை ஓரளவு மட்டுப்படுத்தி வச்சுருக்கும். கிரியேட்டிவிட்டி சற்று குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. இப்படியெல்லாம் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனுக்கு சின்ன சின்ன குறைகள் சொல்லிட்டு வருவாங்க. சில பேரை நாய் கடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. விலங்குகளால் சின்ன சின்ன தாக்குதலுக்கும் பாதிப்புக்கும் ஆளாவதும் உண்டு. அதனால் 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது ஒரு வகையில் பாதிப்பாக இருந்தால் கூட 12ஆம் இடம் தொடர்பான சுப விஷயங்களை கொடுப்பதில் அந்த சந்திரன் ஓரளவு நல்ல பலனையே கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது 12ஆம் இடத்தில் இன்னொரு சுபக்கிரகமான புதன் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும். இப்படி பார்க்கும்போது புதன் 12ஆம் இடத்தில் இருப்பதும் ஒரு வகையில் சிறப்பு தான். ஏன்னா புதன் சுபக்கிரகம் தானே சொல்லியிருக்கோம். அது 12ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுன்னா எது நடந்தாலும் 2 2ஆக நடக்கும். உதாரணமாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம், பிற்காலத்துக்கு நமக்கு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அதை பண்ணி முடிச்சோன்னே சொல்லுவாங்க இதில் கூட ஒன்று பண்ணுங்கள், அதில் வர்ற வட்டி எடுத்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலும் 2 2ஆக வரும். அதே போல் செலவுகளும் 2 2ஆக தான் வரும். சுப விரயங்களாக தான் மேக்ஸிமம் இருக்குமே தவிர அசுப விரயங்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுக்குன்னு இல்லைன்னா சொல்ல முடியாது.
சாதாரணமாக வந்து புதனுக்கு வந்து கணியன் கணக்கன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இல்லையா, இது 12ஆம் இடத்துல வந்து புதன் மறையும் போது கணிதம் சம்மந்தப்பட்டவான கல்விகள் இருக்குல்ல, இது வந்து பெரிய அளவுக்கு வந்து அவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இன்னொரு பக்கம் அவசியமான வரவு செலவு கணக்குகளை கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க சரியாக எழுதி வைக்காமல் அதில் சில தவிப்புகளுக்கெல்லாம் ஆளாவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வரவு செலவு கணக்குகளை முழுமையாக எழுத முடியாமல் வருமான வரி இந்த மாதிரி சில கணக்குகளெல்லாம் பாதிக்கப்படுறாங்கல்ல, அது போன்ற பாதிப்புகளையும் கொடுக்கும். அதே சமயம் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அயன சயன சுகத்தில் வந்து புதன் வந்து பெரிய அளவுக்கு பஞ்சம் வைக்க மாட்டார். புதன் வந்து இரட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதனால் என்ன ஆகும்னா படுத்து தூங்குனாங்கன்னா 2 பில்லோவை வச்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்க ஒரே மாதிரி சில பேர் படுத்தாங்கன்னா காலையில் தான் எந்திரிப்பாங்கல்ல, இவங்க வந்து அது போல் இருக்க மாட்டாங்க, இரட்டை தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா படுப்பாங்க, திடீர்னு எழுந்து உட்காந்து முழிச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப தூங்குவாங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர்கள்ட்ட இருக்கும். கூடுமானவரை 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து அவங்களுக்கு தேவையான மனநிறைவை வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் இந்த புதன் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து புதனுக்கு பகை வீடா அப்படிங்கிறத ஒரு பார்க்கணும். இப்போ கடகம் வந்து 12ஆம் வீடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், புதன் வந்து அந்த இடத்துல பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்காது. ஏன்னா புதனுக்கு வந்து கடகம் பகை வீடு. இதை எல்லாத்தையும் எடுத்து தான் வந்து நம்ம பலன் சொல்கிறதுக்கு முற்படுறதுக்கு முன்னாடி இதையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு சொன்னால் நல்லாயிருக்கும். அடுத்து 12ஆம் இடமான மறைவிடத்தில் சுபக்கிரகமான குரு இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக குரு வந்து 6, 8, 12இல் மறையாமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா இந்த குருங்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம், மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்கிறதுனால இது மறையாமல் இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் இது மறைஞ்சிருந்ததுன்னா அவர்கள் வந்து அந்த குருவுக்கு உரிய தன்மையோடு நடந்துக்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது முதலீடுகள் வந்து பெரிய அளவுக்கு அதிகரிக்குங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஏன்னா பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமே வந்து குரு தானே, இது போய் 12ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா விரயமாகாது. ஏன்னா அது முதலீடு. நிறைய பேருக்கு வந்தீங்கன்னா நகையில் முதலீடு பண்ணி வச்சுருப்பாங்க, அல்லது வந்து சொத்தில் முதலீடு பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லாத ஏதாவது அந்த முதலீட்டு திட்டங்கள் இருக்குல்ல, மாதம் ரெக்கரிங் டெபாசிட் அது இதுன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருறாங்கல்ல, அதுபோல் பண்ணி வச்சுட்டு கையில் எதுவும் பெரிய அளவுக்கு காசு வச்சுக்க மாட்டாங்க. அதனால் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து முதலீட்டுக்கு வந்து ஒரு சிறந்த விஷயத்தை கொடுக்கும். அதே போல் வாழ்க்கை வந்து நிறைவாக போவதற்கும் அது ஓரளவுக்கு வழிவகுக்கும். 12ஆம் இடத்துல இருக்கிற குருவை பொறுத்த வரைக்கும் பெரிய மைனஸ் கிடையாது. ஆனால் அவர்களுடைய அந்த பண்பு கேரக்டருங்கிறோம்ல, அது வந்து குருவோட தன்மை வந்து அதில் வந்து சற்று குறைவாக இருக்குங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மற்றபடி வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் அதெல்லாம் ஓரளவு நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 12ஆம் இடத்தில் சுபக்கிரகமான சுக்கிரன் இருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும்? நம்ம ஏற்கனவே சொன்னது தான், சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்றிருந்தாலோ உச்சம் பெற்றிருந்தாலோ என்ன பலனை கொடுக்குதோ அதை விட தாண்டி இன்னும் அதிகமான பலன் எங்கெங்கே கொடுக்கும் அப்படின்னு கேட்கும்போது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல அசுர குருவான சுக்கிரன் வந்து ரொம்ப அமோகமான பலன்களை கொடுக்குங்கிறத மறந்துடக்கூடாது. ஒரே ஒரு கண்டிஷன் அப்பில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 12ஆம் வீடு அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு பகை வீடாக இருக்கக்கூடாதுங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஈவன் நீச்சம் பெற்றால் கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. அந்த 12ஆம் வீடு பகை வீடாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. இந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பவர்கள் நல்ல துணிமணி போட்டுக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், பிடித்த மாதிரி என்னென்னலாம் விரும்புகிறோமோ அதெல்லாம் அனுபவிக்கணும். இப்படி அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத அனுபவத்தில் நம்ம நிறைய பார்க்கலாம். அதனால் மறைவிடமான 12ஆம் இடத்தில் எல்லா சுபக்கிரகங்களுமே நல்ல பலனை தான் கொடுக்கும். இருந்தாலும் எல்லா சுபக்கிரகங்களை விட சுக்கிரன் வந்து இன்னும் அதிகமான பலன்களை கொடுக்கும். சந்திரன் வந்து ஓரளவு நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்தால் கூட 12ஆம் இடத்துக்குரிய சுபத்தன்மைகளை கொடுத்தால் கூட மற்ற வந்து இந்த நினைவுத்திறன், மன உளைச்சல் இது போன்ற விஷயங்களுக்கும் ஆளாக்கிடும். எப்படி பார்த்தாலும் மறைவிடமான 12ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் இருப்பது எல்லா வகையிலும் நல்ல பலனைத்தான் கொடுக்குங்கிறது மட்டும்தான் நாம் இப்போதைக்கு சொல்ல முடியும். மறைவிடமான 12ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் இருப்பது எப்போதும் நல்ல பலனை தான் தரும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.